அனைத்து அதிகாரங்களும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் சட்ட முயற்சிகளை திமுக முன்னெடுக்கும். திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரை. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலிலும் வரலாற்று வெற்றி பெறுவதே இலக்கு. தொடர் வெற்றிகளால் தொண்டர்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் அறிவுரை. பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் இன்று சட்டமன்ற தேர்தல். முதல் கட்டமாக 7 மாவட்டங்களில் உள்ள 24 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு. சென்னை, ஈரோடு, மதுரை, கரூர் உட்பட 13 ஊர்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி தகித்த வெயில். கோடை காலத்திற்கு இணையாக வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் மக்கள் தவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். சில இடங்களில் இயல்பை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. புரட்டாசி பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் விடிய விடிய பக்தர்கள் கிரிவலம். செண்டை மேளங்கள் முழங்க தஞ்சை பெரிய கோயிலிலும் பக்தர்கள் வழிபாடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெறும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்குமா? முறையாக அழைப்பு விடுத்தால் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குறித்து அவதூறு பேசிய ராஜாவுக்கு வலுக்கும் கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். இந்திய வரலாற்றை மாற்றி எழுத ஒன்றிய அரசு குழு அமைத்துள்ளதாக துரைமுருகன் குற்றச்சாட்டு. பாஜக அரசுக்கு திமுகவின் பலத்தை காட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக ஆவேசம். பண்டிகை கால தேவை மற்றும் இறக்குமதிக்கான வரி குறைப்பு எதிரொலி. இந்தியாவில் ஒரே மாதத்தில் தங்கத்தின் இறக்குமதி 3 மடங்கு அதிகரிப்பு. டெல்லி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஆம் ஆத்மி மூத்த தலைவர் அதீஷி. நிபா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக தமிழ்நாடு, கேரள எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை உத்தரவு. குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிக்க உச்சநீதிமன்றம் தடை. நீதிமன்றத்தின் உத்தரவின்றி இடிக்கக்கூடாது என நீதிபதிகள் அதிரடி உத்தரவு. பழம்பெரும் தமிழ் நடிகை சகுந்தலா பெங்களூரில் காலமானார். சகுந்தலாவின் மறைவுக்கு திரைத்துறையினர் இரங்கல். இந்திய ஆடவர் ஹாக்கி அணி 5வது முறையாக ஆசிய கோப்பையை வென்று அசத்தல். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.